விபூதி அடிப்பானுங்க உமன்ஸுக்கு அவனுங்களே விபூதி அடிப்பானுங்க. நீங்க வேற அவனுக்கு எவனுக்குமே விசுவாசமா இருக்க மாட்டானுங்க. அவன் கட்சிக்கு விசுவாசமா இருக்க மாட்டான். வேலை வெட்டி இல்லைன்னா விஐபின்னு வாங்க. இப்பெல்லாம் வேலை வெட்டி இல்லாததுக்கு என்னன்னா ஸ்டாலினான்னு கேக்குறாங்க நிறைய பேரு. ஸ்டாலின் பரம்பரை அதாவது வேலைக்கு போலனாலே இப்ப அவரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெரிய சார்பேட்டா பரம்பரை ஸ்டாலின் பரம்பரை. இதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. இது எல்லாம் இந்த கடன் எல்லாம் வாங்கினதுக்கான காரணம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா டெவலப் பண்ணாங்க. எக்கானமி வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமியா நம்ம இந்தியால வீடியோவே நிறைய சொல்றீங்களா? வீடியோவே நிறைய ஆதாரம் இருக்கு. என்னன்னா இந்த பத்திரிகையாளர்லாம் கூட்டம் முக்தார் மாதிரி ஆளுங்கள்லாம் உட்கார வச்சு இந்த கவர்ல காசை போட்டு கொடுக்குறது. ஓகேவா? வளர்ச்சினா எல்லாரோட சராசரி வருமானமும் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து வளர்ச்சி. ஒரே ஒரு நம்மள பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா ஒரு மனுஷனோட சராசரி வருமானம் உயர்றது. ஓகேவா? ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்னடான்னா என் குடும்பம் மட்டும் சம்பாதிக்கிறது. தங்களுக்கு ஒரு இன்சைட் ரிப்போர்ட் நான் சொல்லவா? ஒரு இன்சைட் எனக்கே இன்சைட் ரிப்போர்ட்டா? கேக்குதாடா? என்னடா ஏதோ ரிப்போர்ட் சொல்றேன்னு? இல்ல என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் டெவலப்மெண்ட்னா இந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மாதிரி சும்மா ஒரு 4 பில்டிங் தேவையே இல்லாத ஒரு 4 பார்க்க கட்டி வச்சுட்டு திறந்து வச்சுட்டு சரியா அதுக்கு 200 கோடி 300 கோடின்னு செலவு பண்ணி இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் செம்மொழி பூங்கா ஃபேஸ் 1 திறந்து வச்சிருக்காங்க. 250 கோடியோ 280 கோடியோ அதுக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க அந்த பார்க்ல என்டர் ஆனீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு இந்த பாம் ட்ரீ வச்சிருக்கிறானுங்க. சரியா? அந்த மரத்தோட ரேட்டு மட்டும் அது ஏதோ ஹைபிரிட் போல 25 லட்சம். யோசிச்சு பாருங்க. தேவையா இதெல்லாம்? இது தேவையான டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. பனைமரம் 25 லட்சம் கொடுத்து ஒரே ஒரு பனைமரத்தை நீங்க நட்டு வைக்கிறது அவசியமாங்கிறதான் கேக்குறேன். இதைத்தான் அவனுங்க டெவலப்மெண்ட்ங்கிறானுங்க. பாக்குறதுக்கு கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சியா இருந்தா பத்தாது. வாழ்க்கை மேம்படணும் இல்ல. தினசரி அன்றாட வாழ்க்கை எனக்கு மேம்பட்டாதான் அது வளர்ச்சின்னு நான் கருத முடியும். எதையோ இல்ல கண்ணில் பட்டதெல்லாம் மட்டும் ஸ்மார்ட் சிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டா அதுல எவ்வளவு கொள்ளடிச்சாங்கன்னு தெரியல நமக்கு. அது வேற விஷயம். எவ்வளவு ஃபண்ட்ஸை எந்தெந்த இடத்துல போய் சேர வேண்டியது கரெக்டா போய் சேர்ந்திருக்காங்கிறதான் கேள்வி. நீங்க கடன் வாங்குனீங்க, அதை செலவு பண்ணீங்களா இல்லையா? அதை நிதி மேலாண்மை ஒழுங்கா பண்ணிருக்கானுங்களாங்கிறதானே கேள்வி. நிதி கடன் வாங்கினா உடனே வந்து அது டெவலப்மெண்ட் கிடையாது. அந்த கடனை ஒவ்வொரு துறையா பார்த்தா கூட கவலை அளிக்குது ஹரி. ஏன்னா நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் பாத்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு தனியா இருக்கிற டெப்ட் வந்து 1,07,000 கோடி 365. அதுக்கப்புறம் இங்க ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை இருக்குல்ல, அங்கேயும் வந்து கடன். அதாவது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவங்க அசெட் வளர்த்து மாநிலத்தோட எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கணும். அதுக்கே இந்த கரண்ட்டுக்கும் இந்த போக்குவரத்துக்குமே கடன் வாங்கிட்டு இருக்கேன்னா மாநிலம் எந்த அளவுல இருக்குதுன்னு நான் இல்ல ப்ரோ. நமக்கு வர்ற வருவாயில நீங்க அதுக்கு கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே சரியா போயிடுதான். அப்ப நீங்க என்ன சக்திக்கு மீறின கடன் தானே இது? கொண்டு வரலங்க. அததான் சொல்ல வரேன். அப்ப நீங்க எதுவுமே புதுசா ஒரு வருவாய் ஈட்டுறதுக்கு புதுசான திட்டங்கள் எதுவும் வெறும் எம்ஓயு மட்டும் சைன் பண்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளவு கோடி ரூபா மக்கள் பணத்தை வரி பணத்தை செலவு பண்ணி அங்க போய் ஃபிளைட்ல போய் உட்காந்துக்கிறீங்க? ஏன் இந்த சிஎம் பண்றாரு? அது சைன் பண்ணா கூட அதுலயும் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கல்ல. இல்ல கரண்ட் சிஎம் ஈட்றத சொல்றீங்க. இல்ல விக்னேஷ் கஜானா காலி பண்ணிட்டாங்களே. அததாங்க சொல்றேன். கரண்ட் சிஎம் விஜய் சார் வந்து சொந்த செலவுல போறாருல எல்லா இடத்துக்கும். உங்ககிட்ட என்ன பணமே இல்லையா? உண்மையிலே 10,000 வச்சிருக்கீங்களா? சொந்த செலவுல நீங்களும் போங்கல நேர்மையா போய் நீங்க மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி சில இதுல மிச்சம் முடிக்க முடிஞ்ச இடத்துல பிடிச்சிருக்கணும்ல. அந்த ஒரு சிக்கனமான ஒரு மென்டாலிட்டி கூட இல்லாம அப்படி அவ்வளவு கிராண்டியர் எங்க போனாலும் எதுக்கு அதெல்லாம் பண்ணீங்க? சரி அதை கூட பண்ணிட்டு போங்க. நீங்க முதலமைச்சர், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க வந்து மக்கள் முதல்வர் நீங்க பண்றீங்க, ஓகே. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு பயன் அழைச்சிருக்கணும் இல்ல? நீங்க போய் அவ்வளவு அமௌண்ட் சைன் பண்ணீங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க? உண்மையிலே இந்த கடனை அடைக்கிறது வெறும் இன்ட்ரெஸ்ட்
இல்ல வருஷம் வருஷம் மழை தண்ணி நிக்கும். இதனால நம்ம ஊருக்கு வர ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராக்கு வேற சிட்டிக்கு போயிட்டு இருந்துச்சு. இத பத்தி கேட்கறதுக்கு எவனும் வக்கில்ல. இப்ப வந்து அடிப்படை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்த கட்டமைப்பு கூட ப்ராஜெக்ட் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. ஒரு மேயரை வச்சுக்கிட்டு அந்த சம்பந்தமே இல்லாத ஒரு துறையில இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து இங்க இருக்கிற கார்ப்பரேஷன் பிரச்சனைகளுக்கு அந்த மேயர் கூட உட்காந்து பதில் சொல்லுவாரு. அறநிலையத்துறை அமைச்சருக்கும் கார்ப்பரேஷன் கேள்விகளுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஐயா இந்த ஒரு கனெக்ட் நான் சொல்ல வர்றதுக்கும் இதுவும் இருங்க கேளுங்க. தினேஷ் ப்ரோ, இந்த இன்சைட் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட் அப்பா பார்த்தனா வந்து டிஎம்கே கட்சியில தான் இருக்காரு, மாவட்ட செயலாளர் தான் இருக்காரு. என்ன சூப்பர். சொல்லு. ஆமா நீதிபதி இதெல்லாம் பார்க்க போவாங்க, என்ன கூட கூப்பிட்டுக்கிறானுங்க. ஒரு தடவை கூப்பிட்டாங்க போல அன்னைக்கு. என்ன ஒரு இன்சைட் ரிப்போர்ட் என்னன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் தோத்துட்டாருல, ஆமா இந்த இவரு இருக்காரு சேகர் பாபு இருக்காருல்ல, ஸ்டாலின் பாக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. நாங்க எல்லாரும் தோத்துட்டோம், இந்த ஆள் மட்டும் எப்படி ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து அப்படியே வெளில போயிட்டு கேட்க போயிருக்கிறாரு. இருந்து துர்கா சொம்ப தூக்கி சேகர் பாபு சொம்ப தூக்கி மண்டையை உடைச்சிருக்காங்க. இல்ல மண்டை உடைச்ச மாதிரி கேள்விப்படல. ஓகே, சொம்பு பறந்தது மாதிரி கேள்விப்பட்டேன். நான் ஃபேக் நினைச்சேன். ஆனா பாத்துருக்கிறேன். இல்ல அந்த அழுதுட்டே வந்தது காரணம் அந்த அடிதானா? இல்லங்க கொஞ்சம் இல்ல ஒரே நிமிஷம், கொஞ்சமாச்சும் யோசிக்கணுங்க. இப்ப கருப்பு தலையா இருந்தா கூட ஏதாவது சொம்படிப்பட்டு ரத்தம் ஊத்துதுன்னு அந்த அளவுக்கு தெரியாது. என்ன கோட்டசாமின்னு சைக்கிள் வழியும் பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்கும். ஆனா வெள்ளை தலைங்க அவருக்கெல்லாம் தள்ளெல்லாம் சொம்புலாம் பட்டு அவர்லாம் உடஞ்சிருந்தா வெள்ளை தலைக்கு அதுக்கு வெள்ளையும் சிவப்புமா அது ஒரு மாதிரி இதா இருந்திருக்குங்க, கன்றாவே இருந்திருக்குங்க. அது எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? சரி, சட்டமன்றம் கூடுது, அங்க சேகர் பாபு எல்லாம் பேசுவாரா? உதயன்னா பேசுவாரு. சேகர் பாபு பின்னாடி உட்காரண்டாங்களா? சேகர் பாபு ஒதுக்கிட்டாங்க கட்சியில. எந்த ஒரு செயல்பாடுலயும் அவங்க வந்து ஈடுபடுறது கிடையாது. ஏன்னா ஈடுபடுறதுன்னு கட்சியில கட்டி இருப்பாங்க. எம்எல்ஏன்ற ஒரே பொறுப்புனால மட்டும் தான் வச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லன்னா தூக்கி கடாச்சு. வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாயை திறக்காதுன்ட்டு. தினேஷ் ப்ரோ, அவர் என்ன ப்ரோ வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு? சேகர் நம்மள சொன்னார்ல, மல்லார் வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்கன்னு. இல்ல உதயநிதி வர்றாரா என்ன? அவரையும் சேர்த்து வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கலாய்க்கிறது கலாச்சிக்கோங்க, ஓகேங்களா? 1 by 1 பாத்தீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்த சொல்றீங்க. சொல்லுங்க. 18ஆம் தேதி வரப்போறாங்க. சட்டசபை கூடின உடனே ஏதாவது ஒன்று இவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து நாங்க வெளிநாடு கொண்டு ஏந்து ஓடி போடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வருவாங்க. ஒன்னொன்னா அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆளுங்க வச்சிருக்கானுங்க, என்ன தெரியுமா? ஆனா அது வந்து உண்மையே கிடையாது. இல்லன்னா நாங்க வரும்போது கொரோனா பீக்ல இருந்ததுன்னு ஒரே வார்த்தை. சரிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஓகே, நீங்க ஒரு வெற்றிடத்துல வந்து கேளுங்க, கொரோனா செகண்ட் வேவ்ல ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சுங்க இவனுங்க ஆட்சிக்கு வரும்போது. ஆமா, எண்ட்ல தான் வந்தாங்க. கரோனான்னு சொன்னப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. விஜய் பாஸ்கர் தான் கரோனாவை நல்லா பாத்துக்கிட்டாரு. என்னதான் பார்த்து சொல்றேன், விஜய் பாஸ்கர் கரோனாவை நல்லா பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து அதிமுக விட்டு விலகிட்டாரு. தாவேக்கா இணையறாரா அது இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். அவருக்கு இந்த மாதிரி ஆகாவளி அதிமுக நான் இருக்க வேணாம், இந்த கட்சி வந்து பேரழிவை சந்திக்க போகுது, இபிஎஸ் ஓட தலைமையா 19 தோல்வி வரைக்கும் நம்ம அந்த கட்சி வந்து ஒரு முழுக கப்பலுங்க. நான் சொன்னேனே, ஒரு வயசான திமிங்கலம், ஒரு வயசான யானை, அது போக போகுது. அது விட்டு போன ஒரு வெற்றிடத்தை தான் வேங்கை வாழ்ந்த காட்டில வயசான எனக்கு ஒரு டவுட். கட்சிதான் இல்லன்னா நீங்களும் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க நல்லாதான் நிர்வாகம் பண்ணாங்கன்னு. சரி, ஓரளவுக்கு இந்த மாநிலத்தை வந்து வழி நடத்துனாங்க கரெக்டா. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. அதாவது பேரழிவு பாதையில இட்டு போனது சரியான தலைமை இல்லைன்னா எப்பேற்பட்ட கட்சியும் அழியுங்கிறதுக்கு முன்னுதாரணமே அதிமுக. நான் மறுபடியும் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கேட்பேன். ஜெயலலிதா அம்மாவோட சேலைய கிழிச்ச கட்சி உனக்கு பங்காளியாடா? ஆமா. இன்னைக்கு அவனோட வந்து உறவு கொண்டாடுறியாடா? உனக்கு வெக்கமா இல்ல? நாடுகிட்டு சாக மாட்டான் ஒரு உண்மையான அதிமுக காரன். அது இருந்தா நான் கூட்டணி சேரணும்னு ட்ரை பண்ண போறேன். அதே எனக்கு இல்லையே. என் கால்ல விழுந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிரு. ஜெயிச்சது 41 எம்எல்ஏ இல்லப்பா, என் சொத்தை பாதுகாத்துக்கணும். இல்ல போய் கால்ல விழுந்து என்ன சிஎம் ஆக்குனா இபிஎஸ்
ஐயா சித்து சித்து இல்ல, என் சொத்தை பாதுகாக்கணும், என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொடுத்துட்டு போகணும். நான் இந்த என்ன பண்றது? கட்சியை நான் வந்து சிப்ரோ மிதுன் இதான் பண்ணி பழனிசாமிக்கு ஆகணும். எழுதி வச்சுட்டு போறேன். இது என் குடும்ப சொத்து. ஆஹ் நான் சி- ஆட்டைய போட்டுட்டேன். சித்து இப்போ எனக்கு ஒரு இவரு டவுட்டு. சொல்லுங்க. இல்ல அந்த இது ஓட்டம் வந்த கப்பல் செத்து போன திமிங்கெல்லாம் நீங்க இப்போ வயிறு வெடிக்குமா? வெடிஞ்சிரும். ஓகே ஓகே. சில ஐயா விஷ எனக்கு ஒரு வாயுக்கள் வெளியில இன்ஃபர்மேஷன் வரும். கொடுங்க. பக்கத்துல நின்னு இருக்க வேணாம்னு நான் வந்து எச்சரிக்கை சொல்லிக்கிறேன். ஓகேயா? ஐயா எனக்கு ஒரு வெளியே தான் டவுட் போகுது கிளாரிஃபை வயிறு. பண்ணுங்க. அண்ணன் இன்னைக்கு அஞ்சு சைடும் ஒரே அண்ணனை ஏத்திட்டாருல, அதுக்கு எடப்பாடியோ யாரோ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அஞ்சையும் யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுத்து அடுத்தவங்களை ஏத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையில பாருங்க நார்சிஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கூடவே திமுக என்ன போட்டிருக்காங்க, வா பங்காளின்னு போட்டிருந்தான். ஏய் 5 வேலைக்கு ஏத்துறது நீ கவலைப்படுறீங்க, உன் கட்சியில இருந்து 5 பேரை உருவி இருக்கிறோமே, அதை யாரா கவலைப்பட போறீங்க? என்னைக்குடா கவலைப்பட போறீங்க? அதெல்லாம் அவங்க கவலைப்பட்டு 5 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்களே. இன்னைக்கு கடைசியில எஸ்பி இல்ல வேலுமணி குத்துவாப்புல. இல்ல அதுதான் இவங்களால தாங்க இதுதான் முடியல. முதல் நபர், ஏதோ முதல் 5 பேர் ராஜினாமா பண்ற மாதிரி கடைசியில இருக்கிற மிச்ச 5 பேரும் பண்றாங்க. அது வேற விஷயம். ஆனா எனக்கு ஒரு டவுட் வருது. தம்பி உன் 5 பேரும் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்துலதான் விளக்கேத்துறேன்னு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காருன்னு எனக்கு டவுட் வருது. எனக்கு டவுட் வந்து வருது. அங்க இருக்கிற யாருமே வருத்தப்படல, எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. அதுல ஆனா என்ன இருக்கு? இந்த நிலைமையிலயும் திமுகலயாச்சும் 1-2 பேர் போய் ஜாயின் பண்றானுங்க. ஆனா அதிமுக எல்லாம் வெளியில வராங்களே. அங்கிள் போன் பண்றாராமா டெய்லியும். போன் பண்ணிட்டு பங்காளி அந்த பக்கம் போயிடாத, கொஞ்சம் லெஃப்ட் அறிவாலயம் வந்துருட்டு. பண்ணையூருக்கு வந்த அதிகமான கூட்டமே ஏடிஎம்கேட ஹிஸ்டரியில இதுதான் இதுதான் முதல் முறையா அதோட ஹிஸ்டரியில ஏடிஎம்கேட ஹிஸ்டரியிலேயே 2வது தடவையும் கண்டினியூஸா தோத்துருக்காங்க. ஓகேவா? 11 தோல்விக்கு எதிர்கட்சியா டிஎம்கே விட ஏடிஎம்கே நல்லா இது பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, நாசமா போயிடுச்சு அந்த கட்சி. ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் டைம் தாங்க, நான் ஸ்டார்டா சொல்லிடுறேன், தயவுசெய்து தவறா எடுத்துக்காதீங்க. என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஏடிஎம்கே ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியாயம் கேட்கறதுக்காக போயிருந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு அதுவும் கோவஸ்ட் வந்து ஈஸ்வரன் தான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகேங்களா? அங்க போயிட்டு நான் கேட்கிறேன், ஆக்சுவலா அங்க போயிட்டு நான் கேட்கிறேன், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. ஐயோ அப்படிலாம் ஒரு நடக்கவே இல்லைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிலே பாத்தீங்கன்னா யாரோ மறுத்து இருந்தாராமே, சண்முகமா யாரோ சொல்லியிருந்தாரா என்னன்னா, அது வந்து இவரு பேர் என்னது தேமுதிகல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சா இதா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு விஜய்க்கே சப்போர்ட் பண்ணுங்க, அந்த நாற்காலில் 4 காலுக்கு ஒரு காலு போய் நீங்க இருங்கன்னு கூட்டணி கட்சி அனுப்பி வச்சாரு அப்படின்னு ஸ்டாலினுக்கு எலிவேஷன் இவனை தரானுங்க. ஓகேங்களா? இது ஒரு மேட்ரு. 2வது விஷயம் வந்து சரி ஓகேங்க, இப்படி நடக்கவே இல்லை, உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து இல்லைன்னு சொல்றீங்க, சரி ஓகே இதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நடந்தா ஃபியூச்சர்ல என்ன பண்ணீங்க, எங்க உங்க யூகத்துக்குள்ள அப்ப கூட ஏங்க அப்படிலாம் இருந்தா நான் கட்சியை விட்டே போயிடுவேன், அப்படிலாம் நடக்காது அப்படி சொல்லவங்க, ஏங்க உங்க யூகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுங்க. நீங்க ஹைபோதெட்டிக்கலா பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட வேண்டியதானே. கற்பனை அடிப்படையில் தானே உங்க சிஎம் நிப்பாரா, எம்எல்ஏ ஆவாரா, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா, இதே வாய் தானே பேசிச்சு. என்ன கற்பனை அடிப்படையில? இல்ல சிப்ரோ, இந்த பேச்சுவார்த்தை நடந்த அன்னைக்கு ஈஸ்வரிங்க வந்தான் சரியா, அப்ப விக்னேஷ் ப்ரோ வந்து கேட்டாரு, என்னடா ஈஸ்வரே அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு சொல்றான், ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டான் பொசுக்குன்னு. டேய் யாரா நீங்க, இதுல என்ன தப்பு? மறுபடியும் கேக்குறேன், ஜெயலலிதா அம்மாவோட சேலையை கிழித்த கட்சி உனக்கு பங்காளி கூட்டாளியாடா? நீ அதிமுக காரன்னு வெளியில இந்த ஈஸ்வரெல்லாம் இவனோட அதிமுக, நான் கரெக்டா சொன்னேன் இல்லைங்க, இவனோட அதிமுக ஆரம்பிக்கிறதே எடப்பாடி பழனிசாமில இருந்தான். இவனுக்கு ஒரு டேஷும் வந்து வரலாறு தெரியாது, அந்த கட்சியோட வரலாறு ஒத்தத்தனும். சிவி சண்முகம் சொன்னாரு, நாங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட விஷம் குடிச்சிருவோம்னு பேசினாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அவர் சொன்ன வார்த்தை, சிவி சண்முகம் சொன்ன வார்த்தை.
ஓகே, நம்ம அவர் ஏன் வந்து இப்ப எந்தெந்த அந்த கட்சியில கட்சியை பத்தி உண்மையா ஒரு பேசிட்டு இருக்கோம்? அதிமுக காரன் இருக்காரு? நாம ஏன் இப்ப இல்ல இதை இல்ல பத்தி இருக்கிற நான் பெஞ்சில அப்படி இல்ல நேத்து நடந்த ஒரு விஷயத்தை இதை கிளாரிஃபையும் பண்ணி அவனுங்க ஏன்னா முழு பூசணியை சோத்துல மறைச்சா பரவாயில்லைங்க, அவனு வேற மறைக்கிறானுங்க. ஓகேங்களா, அதை விட்டு இல்ல இல்ல சப்பாத்தில மறைக்கிறான்னு சொன்னது. சரி 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 ஓகே. சொல்லிட்டீங்க. அடுத்து சோத்துக்கு பதிலா அன்போல் சப்பாத்தின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. மேட்ரு என்னன்னா அதுக்கப்புறம் என்ன நான் இல்ல என்ன சொல்றேன், ஷவர்மா எல்லாம் போடக்கூடாது, புரியுதா? இல்ல இல்ல என்ன அதுக்கப்புறம் மியூட் போட்டு பேசிட்டு இருந்தானுங்க. ஓகேங்களா, அது இல்லாத அடுத்தது வந்து இல்லைங்க இந்த மாதிரி வந்து கூட்டணி அதான் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு அவனுக்கு இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க, இல்லைங்க நாங்க கூட்டணி வைப்போம் எப்படின்னா 2031 இது டிவிகே கூட தான், நாங்க தாவேகா கூட தான் கூட்டணி வைப்போம், அதிமுக விஜய்க்கு வந்து 70 சீட்டு கொடுப்போம், சிஎம் கேண்டிடேட் நாங்க தான்றானுங்க. இல்ல 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 நாங்க தாவைக்கு கூட வைப்போம்னு சொல்லல. இன்னுமாடா கட்சியில ஐயா இருக்கு? அண்ணன் சட்ட சாத்திட்டு கிளம்புங்கடான்னு இல்ல ஒரு நிமிஷம், அவங்க அப்படிலாம் சொல்லல. டிவிக்கே கூட வைப்போம்னு சொல்லல, டிவிக்கே வந்து எங்க கூட வைக்கும்னாங்க. டிவிக்கு எங்க கூட ஒரு வைக்கணும். பிரம்மாண்ட கட்சி வருது அப்படின்னா இல்ல இது எப்படி இல்ல இது எப்படி இதுனா இல்ல அதான் அந்த பானை தண்ணி ஊத்தி அந்த கக்கூஸ் கழுவுன்னு அலெக்ஸ் அதெல்லாம் என்னடா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவனுங்க இந்த இது டைம்ல நம்ம தாவேக்கா கொடி வந்துட்டு அதிமுக கூட்டத்துல கட்டிட்டு எழுச்சி ஆரவாரம் ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மள நோக்கி வருது. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா குபீரா இருக்கு. பால்ல பழம் விழுந்து விட்டது பேசினாரு. காட்டின அதிமுக காரன் ஓகேங்களா, கொடி காமிச்ச அதிமுக காரன் அதையும் பசங்க எடுத்து டீபக் பண்ணி விட்டானுங்க. ரெண்டாவது ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டுன்னு வந்து ஆனா அவங்க ஆட்டிட்டு எதிர்பார்ப்பு பாத்தீங்களா? கரூர் நேரத்துல நமக்காண்டி பேசுனாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம போய் கூட்டணியில சரண் அடைஞ்சிருமா? நீ குடுக்கற 30-40 சீட்டுக்கு எங்க அடையாளத்தை கிடைச்சிட்டு நாங்க வந்து கூட்டணியில வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு தொண்டனுமே அன்னைக்கு ஒரு நாள் சிப்ரோ, அன்னைக்கு ஒரு நாள் நேர்மையா உண்மையிலே என்னவோ அந்த உண்மையை அன்னைக்கு அவர் சொன்னாரு. அதுக்கு அண்ணன் நன்றி சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதோட பழக்கம் வீட்டு வாசப்படியோட தான் இருக்கணும். புரிந்து கொண்டு நம்மோட இருக்கும் தோழமை கட்சிகளுக்கு நன்றின்னு சொன்னார். அவ்வளவுதான் சொன்னாலே தவிர நமக்கு கூட்டணி கட்சின்னு தான் அவர் சொல்லல. எதிர்கட்சினா நம்ம மனசை புரிந்து கொண்டு நமக்காக பேசுனதுக்கு நன்றின்னு சொன்னார். அந்த இடத்துல நன்றி விசுவாசம். ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா சிப்ரோ, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, நியாயத்தை அந்த டைம்ல பேசுனாங்க. அதை நம்ம ஒத்துக்கலாம். இப்ப கூட அதுதான் நியாயம். எவ்வளவு கேவலமா இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. கிஷோர் கேசாமி அம்மா உணவகத்துக்கு போறான், சாம்பார் அருமையா இருக்கு, தயிர் சாதம் ரசம் பொரியெல்லாம் கொடுக்குறாங்க, 5 ரூபாய்க்கு சூப்பரா இருக்குங்கிறான். தேங்க்யூ அம்மாங்கிறான். அந்த அம்மா உணவகத்தையே லாப நட்டம் தரம் இல்லாம குறைச்சு தரமட்டமாக்குனது இந்த திமுக அரசு. அவங்க அந்த 5 வருஷத்துல எத்தனை அம்மா உணவகத்தை மூடுனாங்க, லாப நட்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா பேசினாங்க. ஆனா இப்ப நல்லா இருக்குன்னா ஒரு வார்த்தை தான் நான் கேட்கிறேன், இது யாருனால இந்த மாற்றம்? அதே பேர்ல அதே தரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இது அவரோட பெருந்தன்மை. விஜய் உணவகம்லாம் மாத்தலையே, வெற்றி உணவகம்லாம் ஏதோ 19 ரூபாய் எங்களுக்கு சார்ந்த பேர்லாம் மாத்தலையே. அம்மா உணவகம் இன்னைக்கே வந்து 8th ஸ்டாண்டர்ட் பசங்க வரைக்கும் இல்ல மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா போய் சேரும். ஒரே நோக்கம். ஆனா அது கூட கிரெடிட் கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு அந்த ஏடிஎம்கே ஈகோசிஸ்டம் இப்ப இருக்கிற கொஞ்சம் அரிய உயிரினம் ஏடிஎம்கே ஈகோசிஸ்டம் உனக்கு வந்து கொஞ்சம் கூட பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு மனசும் வாயும் இல்லையா? நீங்க எல்லாத்தையும் என் கட்சியில இருந்து எல்லாரையும் உருவிடுவீங்க, நாங்க பாராட்டு வேற தெரிவிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? என்ன இது? அதாவது நீங்க கொஞ்ச நாள்ல எடப்பாடியே கட்சி கழிச்சிட்டு நம்ம கிட்ட வந்துருவாரு பாருங்க. ஜேடி ப்ரோ இன்னொரு அப்டேட் சொல்லட்டுமா? பிஜேபி பேரு ஐயா ஒரு அப்டேட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏடிஎம்கே மட்டும் கிடையாது, இந்த டிஎம்கேல ஊழல் இல்லாத சில பேர் இருப்பாங்கல்ல ஐயா, ஜம்பா இல்லாம கேக்குதா அலெக்ஸ்? அதாவது இதை எடப்பாடி கிட்ட சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்றா. பயங்கரமா ஒரு நாளைக்கு வந்து பயங்கரமா ஃபிளட்டிங் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா, கட்சியில சேர்ந்துகிட்டே ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஒரு பாயிண்ட் இல்ல இருங்க, இல்ல அதை விடுங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். டிஎம்கே ஐட்டுவீங்க ஏடிஎம்கே ஐட்டுவீங்க நீங்க பாத்துருப்பீங்க. அதான் என்னடா அதை வரசுது இவனுங்க இதான் இவன் கோட் பண்ணி அவனை சிரிக்கிறான், கோட் பண்ணி இவனை சிரிக்கிறான். இவனுங்க 2 பேரும் சொல்றாங்க.
அந்த ஐடியோட பேரை சொல்றான் அவ்வளவுதான். ஐயா ஏடிஎம்கே ஐயா ட்ரெண்ட் நேத்து நீங்க நினைக்கிற ஐயா அளவுக்கு பவர் நேத்து கூட இல்ல, அவங்க பவர் பேசிட்டு இல்ல. இருந்தானுங்க ஐயா. என்னன்னா ஐடிவிங்கெல்லாம் முக்கியம் இல்ல புரியுதுங்களா? அப்புறம் எதுக்குடா இங்க பைத்தியக்காரனு யாருன்னா நீங்க? நீங்க மட்டும் விக்னேஸ்வரர் எப்படி நான் ஒரு நிமிஷம் இல்ல 2021 இல்ல ஸ்டார் ஹோட்டல்ல இல்லங்க, ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துக்கின்னு ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிடுறது அவசியம் இல்லைங்க. என்ன வேணா பேசின எவ்வளவு காண்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நல்லா பண்ணுகிறாங்க. கல்லா கட்டியிருக்கலாம் சிம்புர ஜி. சொல்லுங்க. இந்த 5 வருஷம் எப்படின்னா, ஒண்ணு நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலு, இல்லாட்டினா எங்கேயோ ஒர்க் பண்றேன், நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ட்வீட் போடுறேன்னு சொல்லியிருந்தா, வா 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 தம்பி, வா 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 அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து நல்லா கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 வருஷம் கல்லா கட்டியிருக்கலாம் அந்த எடப்பாடிக்கு வந்து நீங்க போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா. ஆனா அது ஐடி செல்லே இல்லன்னு சொல்லி எங்களுக்கு ஐடி செல்லே தேவையில்லைன்னு எவ்வளவு டெஸ்பரேட்டா இருந்தானு தெரியுமா? இல்ல ட்வீட்டுக்கு சிப்ரோ 4000 ரூபா, போஸ்ட்டுக்கு 5000 ரூபாங்கிற மாதிரி அவங்க தான் சிப்ரோ ஏமாத்திட்டு ஒரு டவுட்டு. கடந்த 2021 இருந்து 25 வரைக்கும் எடப்பாடி என்ன செஞ்சாரு, நீங்க என்னன்னு போஸ்ட் போட முடியும்? அவர் எதிர்கட்சியா என்ன செஞ்சாரு? நீங்க என்ன போஸ்ட் போடுவீங்க? கண்டென்ட்டே கிடையாது, என்னத்த போடுவீங்க? யார் அந்த சார்? அவ்வளவுதான். ஹரி ஒரே ஒரு ப்ரோ வார்த்தை. எதுவும் சொல்லுங்க, போட சொல்லுங்க கூட சாண்டி. தேவையில்ல. அது வேற விஷயம். நம்ம போயிட்டு நம்ம பசங்களை என்ன பண்ணோம்னா, போயிட்டு அந்த ஆளுக்கு ஒர்க் பண்ற மாதிரியும் பண்ணணும். அங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ அதையும் தூக்கி இங்க போட்டு கொடுத்துடணும். நல்லா சே, இருக்கும், சே, சே, சே. ஜாலியா. ஏங்க அவன் என்னங்க வெளிப்படையா பிளானா பண்ணுவானுங்க. நீங்க வேற அவன் ஏங்க என்ன அவங்க எல்லாம் கீழே லிசனர்ல பார்த்தாலே சில பேரெல்லாம் நீக்கிடுவாங்க. இருக்கிறதுலயே சர்வாதிகாரிங்க. எனக்கு தெரிஞ்சு ஆனா இல்ல சிப்ரோ, நம்ம தான் தேவையில்லாம அனாவசியமா ஒரு 20 நிமிஷமா ஸ்பாட்லைட் கொடுத்து இல்லாத கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இதுல கரெக்ட் தாங்க, அது கரெக்ட் தான். இல்ல இல்ல இதுல இன்னொரு ஐயா. விஷயம் போர் என்னன்னா அடிக்குது, கொஞ்சம் அங்கிள் பக்கம் வாங்க ஐயா. வரத்து கூட வரைக்கும் அதான் பேசிட்டாரு. இல்ல இங்க பாருங்க, இல்ல மேட்ரு இல்ல இல்ல மெயின் மேட்ரு இல்ல வெள்ள இருக்கதான் 13 லட்சம் கோடி வந்துட்டு உங்களுக்கு இந்தியாலே பண்ணது கிடையாது. அந்த சாதனையை தான் இது பண்ணிட்டு போயிருக்காரு. டிஎம்கே எந்த எந்த சுச்சுவேஷன்லயும் அது வராது, வரவும் முடியாது. ஆனா வர அசம்பிளில இல்ல வந்து வெயிட் அது பண்ணது எப்படின்னா ஜூன் 18 நடக்கிற அசம்பிளில வெள்ளரிக்கை பத்தி நானும் பேசிக்கிறேன். எப்படியும் உதயநிதி இல்ல உதயநிதி தற்கொலை மாதிரி ஏதாவது கேள்வி இல்ல நான் கேள்வி வெள்ளரிக்கை பத்தி கேட்பேன். நானும் பேசுறேன். அதாவது 75 வருஷத்துல இல்லாத ஒரு வளர்ச்சி இந்த 5 வருஷத்துல வந்து திமுக பண்ணிருக்கு. ஓகேங்களா? இல்ல இது வளர்ச்சி நல்லா இருக்கு. வேணாம், அதுவும் அது இது ஒரு நான் இது ஒரு கருணாநிதி பேரை யூஸ் பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். வேணாம். இல்ல நல்லா இருக்கு இது. ஆனா ஒரு நிமிஷங்க ஒரு நோட் பண்ணீங்களாதான் இவர் 5000 கொடுத்து தோத்து போனாரு. கருணாநிதிலாம் டேய் நான் டிவி கொடுத்து தோத்து போனேன்டா. அதான் இல்ல என்ன போய் இது இல்ல பண்றீங்க? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அட்லீஸ்ட் நானா அவராச்சும் தோக்காம இருந்தாரு, இங்க நானும் தோத்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ப்ரோ இல்ல 31ல உதயநிதி எதை கொடுத்து தோத்து தெரியல பாப்போம். இல்ல பக்கத்து ஜனங்க அதான் பக்கத்து நாட்டுல தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா பாத்தீங்கன்னா சாகும் போது இவரு டிவி கொடுத்து இல்லடா அதான் சொல்றான். டிவி கொடுத்து பாத்தீங்கன்னா நமிதா மாநாட மயிலாட வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஓகேவா? அது அந்த டைம்ல பெரிய விமர்சனம் அது. ஹலோ, அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சொல்லட்டுமா? ஆனா டிவி கொடுத்தாரு, ஆனா டிவி கொடுத்தாரு, சம்பாதிச்சது எப்படி சம்பாதிச்சது தெரியுமா? இல்ல சுமங்கலி கேபிள் விஷன், இல்ல சுமங்கலி கேபிள் விஷன் இல்ல belongs to கருணாநிதி. கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. மேட்ரு என்னன்னா மாநாடாம இல்லடா வந்து நமிதா அடுத்து ஏடிங்க போயிட்டாங்க. ஹரி ப்ரோ சொல்றது கேட்டுச்சா? கருணாநிதி டிவி கொடுத்தாரு, ஓகே. டிவி கொடுத்துட்டு அதுலயும் லாபம் பார்த்தாரு. எப்படி தெரியுமா? சுமங்கலி கேபிள் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சு அது குடும்பத்துக்கு லாபம் எஸ்சிவின்னு ஒரு சேனல் இருந்துச்சு. சித்து இன்னொரு விஷயம் சித்துக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கலைஞர் டிவி வந்து பாத்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரத்தில் தான் ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த கேஸ் ரீஓபன் பண்ணிச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேசலாம். ஏர்செல் மேக்ஸின் வந்து பாத்தீங்கன்னா அது கலாநிதி மாறன் குடும்பம். ஓகேங்களா? அது வேற மாறன் பிரதர்ஸ். கலைஞர் டிவில கூட ஒருத்தர் ஆக்சுவலி பாவம் அவர் வந்து சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டாருங்க 2G கேஸ்ல. ஒருத்தர் ஷாதிக் பாஷா பாஷான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்துச்சு. அவர் ஏன் இன்னி வரைக்கும் அவர் தற்கொலை சம்பந்தப்பட்டது எல்லாமே மர்மம் தாங்க. இல்ல ஸ்டாலின் தான் வராரு வீடியோ தர போற இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதான் சொல்ல வந்த ஒரு ஹிண்ட். இதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டீங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க சாதிக் பாஷா பத்தி எடுத்துட்டு வந்தீங்க, நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் அது சூசைட் தானே? எனக்கு ஒரு டவுட். இல்ல அது எல்லாருக்குமே டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஏன்டா நான் ஏற்கனவே 91-96 டைம்ல ஒரு நிமிஷம் இருங்க சித்து. ஏற்கனவே 91-96 டைம்ல ரமேஷ் கார்ஸ் அண்ட் பினான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த மனுஷனும் சூசைட் பண்ணிட்டாரு. சேம் பேட்டர்ன். அவர் யார் இந்த குடும்பத்துக்கே ஆனானப்பட்ட ஆளுங்கட்சி சிஎம் ஓட அண்ணா நகர் இறப்புலயே